நன்மையானவைகளை தருகிற நல்ல தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. துதிக்க 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்முடைய நன்மைகளுக்காகவும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் புலம்புகிறவர்களாகவோ முறுமுறுக்கிறவர்களாகவோ இல்லாமல் நம்முடைய நன்மைகளுக்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது யாபசி போல நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே இந்த நாளில் நமக்கு வேண்டிய நன்மைகளுக்காகவும் நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காகவும் இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம். துதிக்க வேண்டியது நன்மையான ஈவுகளை நமக்கு தருகிற நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்வில் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளை ஒவ்வொன்றாய் எண்ணி அதற்காக இந்த நாளில் அவரை நன்றியோடு துதிக்கலாம்.